ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த பசங்கள்லாம் காய்கறி வேணான்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் வந்துட்டு கேப்சிகம் ரைஸுன்ட்டு கேப்சிகமில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், வேர்க்கடலை, காஷ்மீரி மிளகாய் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுடர்ஸும் போட தேவையில்ல. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்த உடனே இந்த மீதி பொருளெல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். இதுவுமே நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்த உடனே இப்போ காஷ்மீரி சில்லியை நான் 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் சூடானா போதும். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுவோம். அதனால் இதுக்கு வந்து கலருக்கோஸ்கரம் மட்டும்தான் காஷ்மீரி மிளகா. இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சுத்தமான கடலை எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அதனால் அதிலே செஞ்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 கிலோ அளவுக்கு கேப்சிகம்மை நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலிஃப்ளவர், பீன்ஸ் அண்ட் கேரட்டு எல்லாம் மிக்சட் வெஜிடபிளில் கூட இந்த ரைஸை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மசாலா மட்டும் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போது நம்ம ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ரைஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா வந்து இது காரம் ஜாஸ்தி. அதனால் ஒரு 5 பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம், இந்த கேப்சிகம் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்ல. கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்வாகியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1/2 கிலோ அரிசியை சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிர உதிராக வடித்து வச்சுருக்கேன். சாதத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியுமே எடுக்கலாம், இல்லை புல்லட் ரைஸுமே எடுத்துக்கலாம். எது எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். அரிசி வந்து நல்லா உதிர உதிராக சாப்பாடு ஆகணும். அந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். என்னோடய ஸ்பூன் சின்னதுன்றதுனால நான் 2 வாட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இதில் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரைஸு. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். எங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் ஸ்கூலுக்கு கட்டியிருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.